வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அவங்க மனதளவில் மகிழ்ச்சியாக தரிசனம் செய்துவிட்டு திரும்ப போகக்கூடிய அளவுக்கான நிறைய முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டிய வேலைகள் கடந்த அதிகாரிகள், கடந்த ஆட்சியாளர்கள் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய கோயில்கள் என்ன பண்ணிருக்காங்க. இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய அந்த புக்கிங் சிஸ்டம் தான் நம்ம வந்து மெருகேற்ற போறோம். அதை வந்து இந்த காலகட்டத்திற்கு ஏற்றார் போல மெருகேற்ற போறோம்னு சொல்லும்போது அதுவும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீங்க சொல்வது போல வந்து இந்த பல்க் டிக்கெட் புக்கிங்ஸ், ஒரு ஏஜென்சி வந்து பல்கா டிக்கெட் புக் பண்றது, அது போன்ற செயல்முறைகள்லாம் ஒரு காலமும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். இது முழுக்க பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும். இன்னும் சொல்ல போனா இன்னும் வாட்ஸ்அப் மூலியமாகவே வந்து எப்படி நம்ம ஒரு கேஸ் புக்கிங் பண்றோமோ அந்த மாதிரி எப்படி இந்த டோக்கன்களை ரொம்ப ஈஸியா எடுக்கிறது, அதே மாதிரி இந்த டோக்கன்களை வந்து புக் செய்து எடுக்கும்போது உடனடியாக அந்த வாட்ஸ்அப் மெசேஜுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு பல்வேறு கோணங்களை நாங்கள் ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல வந்து இதை சில கோயில்களில் மட்டும் ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கலான்ற ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கோம். ஏன்னா எடுத்த உடனே இதை தமிழ்நாடு ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அப்போ இது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், இதை பத்தி நிறைய வந்து ப்ரொபகண்டா பண்றதுக்கான நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதை வந்து என்ன பண்ண போறோம்னா முதல்ல ஒரு ட்ரையல் அண்ட் எரரா சில கோயில்களில் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுல என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதையெல்லாம் எப்படி அரெஸ்ட் பண்றதுன்றதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு படிப்படியாக முதல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோயில்கள், அதுக்கப்புறம் ஒரு மிட் லெவலில் இருக்கக்கூடிய கோயில்கள் படிப்படியாக இதோட இம்ப்ளிமெண்டேஷன் தொடங்கும். பட் கூடிய விரைவில் தமிழ்நாடு முழுக்க இது எல்லாத்தையுமே பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆராய்ந்து செயல்பட தயாராக இருக்கிறோம். முதல்ல HRNC கோயில்களுக்கு இதை பண்றோம். அதற்கு பிறகு படிப்படியாக என்ன பண்றது நம்ம பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தாவேக அரசு திமுகவோட வருஷம் 2 நடந்துன்னு சொல்றாங்க. அதாவது திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சராக இந்த துறையினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்னவோ அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த விஷயம் தொடர்பான நிலைப்பாடு என்னன்றத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிலைப்பாடு எடுத்துட்டு கட்சியின் சார்பில் அதை அறிவிப்பாங்க. அதை வந்து தலைமை செய்யும். நான் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் என்ன கொஸ்டின் வைக்கணுமோ கேட்க நான் பதில் சொல்றேன். நிச்சயமாக நீங்க சொன்னது போல இந்து சமய அறநிலைத்துறையின் கோயில்களில் நடைபெற்ற முறைகேடுகள் பற்றிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் இப்பதான் வந்து எடுத்து அதற்கான ஆய்வுகளில் ஈடுபட்டு இருக்கிறேன். நிறைய இடங்கள்ல வந்து இந்து சமய அறநிலைத்துறையினுடைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய வந்து கமர்ஷியல் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் வந்து உணர்றேன். அப்ப இதை யார் செஞ்சாங்க, எதற்காக செஞ்சாங்க, இதுல யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க, இத மாதிரியான பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்கள்லயும் அன்னதானமாக இருக்கட்டும், இல்ல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய உண்டியல் காணிக்கைகளாக இருக்கட்டும், இல்ல தங்கங்களை உருக்கி அதை வந்து டெபாசிட் செய்ததாக இருக்கட்டும்னு பல்வேறு விஷயங்களை வந்து இப்பதான் ஆரம்பிச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆய்வின் அடிப்படையில இது எல்லாத்தையும் 360 டிகிரில ஆய்வு செய்து என்னென்ன தவறுகள் நடந்திருக்கின்றதையும் நம்ம வந்து பார்க்கறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுருக்கோம். கொஞ்சம் டைம் ஆகும், அது எல்லாத்துக்குமே உங்களுக்கே தெரியும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உண்மையிலேயே என்ன நடந்தாலும் அதை பொதுமக்கள்கிட்ட வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக சொல்வதற்கும் பொதுமக்கள்கிட்ட வெளிப்படையாக இந்த மாதிரியான முறைகேடுகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் அந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவர்கள் மீது தண்டனை எடுக்கப்படும் மிக தெளிவாக சொல்லிக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் போல கிடையாது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்கள், எங்களுடைய விஷன், எங்களுடைய மிஷன் என்னவோ அதை உள்வாங்கிட்டு ஏற்றுக்கொண்டு அப்படி நடைபெறக்கூடிய வகையில வந்தா மட்டும் தான் நாங்கள் அனுபவிப்போம். அப்ப இதை ஏற்றுக்கொண்டு நாங்க வரோம், நீங்க சொல்றபடி நாங்க நடந்துக்கிறோம் அப்படின்ற முறையில உள்ளவர்களுக்கு தான் இங்க அனுமதி கிடைக்கும். இங்க பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னது போல எந்த விதமான தவறுகள் நடப்பதற்கு ஒரு காலமும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அனுமதிக்க மாட்டாரு. அதை வந்து அவரே நேரடியாக கண்காணிப்பாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு இடங்களிலும் எங்களுக்கே அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்றது அதுதான். நிலவரம் என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும். நீங்க பத்திரிகையாளர்கள் பாக்குறீங்க, மக்கள் பாக்குறாங்க. இது மாதிரியா நான் பதில் சொல்லி தெரியணும். ஒவ்வொரு புகார்களுமே நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்லக்கூடிய அந்த கிராம கோயில்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லா புகார்களையும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஒன்றொன்றாக ஆய்வு செய்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மெடிக்கல் தான் இருக்குது. அது விசாரிக்கணும். விசாரிச்சு விசாரிச்சா நமக்கு என்னன்னு அதுக்கான ஆய்வு எல்லாம் இருக்கணும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வந்து இந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். கடந்த முறை வந்து டிபார்ட்மெண்ட் மீட்டிங் போகும்போது சார்ட்ட சொல்லியிருந்தேன். பல ஆண்டுகளாக நடக்காம இருக்குது. அதே போல நிறைய யானை பாகங்கள் வந்து இதை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறாங்கன்னு சொல்லும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்து அந்த யானைகளுக்கான புத்தகம் நடத்துங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு